உலகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜனநாயக நாடுகள்ல ஒரு நாடுதான் இந்தியா. இப்படிப்பட்ட இந்திய நாட்டுல வரும் மார்ச் 20 தொடங்கி ஜூன் 4 வரை மக்களவை தேர்தல் 7 கட்டங்களா நடைபெற இருக்குது. இதுல இந்தியாவை சேர்ந்த சுமார் 96.50 கோடி மக்கள் வாக்களிக்க இருக்கிறாங்க. இது இந்தியால நடக்கக்கூடிய 18வது மக்களவை தேர்தல்னே சொல்லலாம். ஒரு ஜனநாயக நாட்டோட அடையாளமே அங்க நடக்கக்கூடிய தேர்தல். இந்த தேர்தலோட அடையாளம் வாக்கு. அப்படிப்பட்ட இந்த ஒரு வாக்கு செலுத்தியதற்கான அடையாளம் தான் தேர்தல் மை. அதாவது தேர்தல்ல குடிமகன் ஒருத்தர் வாக்கு செலுத்துவதற்கு முன்னாடி அவரோட இடது கை ஆள்காட்டி விரல்ல மை ஒன்ன வைப்பாங்க. இந்த ஒரு அடையாளம் ஏன் வைக்கிறாங்கன்னா, அந்த ஒரு வாக்காளர் எந்த ஒரு கள்ள ஓட்டையும் செலுத்தக்கூடாதுங்கிறதுக்காகவும் அவர் ஆல்ரெடி தன்னோட வாக்கை செலுத்திட்டாரு அப்படிங்கறத உறுதிப்படுத்துவதற்காகவும் தான் இந்த ஒரு நடைமுறை கடைபிடிக்கப்படுதுன்னு சொல்லலாம். இப்போ இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்ச பின்னாடி 12 வருடங்கள் கழிச்சுதான் இந்த ஒரு செயல்முறை முதல்ல தேர்தல்ல, அதாவது இந்த ஒரு தேர்தல் மைய அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா அப்போ இருந்த குடிமகன்கள் எல்லார்கிட்டயுமே இந்த வாக்காளர் அடையாள அட்டை அப்படின்ற ஒரு அடையாள அட்டை இல்ல. இதனால தேர்தல்ல வாக்களிக்கிறப்போ பல முறைகேடுகள் நடந்திருக்கு. இதனை தடுக்கிற வகையில தான் முதல்ல தேர்தல்ல வாக்கு செலுத்தியவர்களோட விரல்ல அழிக்க முடியாத இந்த ஒரு மைய ஒரு அடையாளமா பூசியிருக்காங்க. இதன் மூலமா யாரு தன்னோட வாக்கை செலுத்தினாங்க, யாரு வாக்கை செலுத்தலங்கிறத நம்மளால ஈஸியா அடையாளமே கண்டுபிடிக்கலாம். ஆனா இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அப்பதான் வாக்காளர் அடையாள அட்டை இல்ல, ஆனா இப்போ எல்லார்கிட்டயும் அடையாள அட்டை இருந்தும் ஏன் இந்த ஒரு விதிமுறையை பின்பற்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதற்கான காரணமும் அப்ப எந்த ஒரு காரணத்தை தடுக்கிறதுக்காக இந்த ஒரு விதிமுறையை பின்பற்றினாங்களோ அதே காரணத்துக்காக தான் இப்பயும் இந்த ஒரு விதிமுறையை பின்பற்றாங்க. காரணம் கள்ள ஓட்டு தான். இப்போ அப்ப இருந்ததை விட இப்ப என்ன ஒரு மாற்றம் நடந்திருக்குன்னா, 2006 முன்னாடி வரைக்குமே இடது கையோல ஆள்காட்டி விரல்ல நகமும் சதையும் சேர்ற இடத்துலதான் இந்த ஒரு மைய வச்சிருக்காங்க. ஆனா 2006 பின்னாடி நம்மளோட நகத்துல ஒரு கோடு மாதிரி போட்டு இந்த ஒரு மைய வைக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு மைய எங்க இருந்து வாங்குறாங்க, யார் அறிமுகப்படுத்தினாங்க? குறிப்பா சொல்ல போனா 1962 இந்திய அமைச்சகம், இந்திய தேர்தல் ஆணையம், மத்திய சட்ட அமைச்சகம், NPL, NRTC உள்ளிட்ட இந்த அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய மைசூர் பெயிண்ட் அண்ட் வார்னிஷ் லிமிட் அப்படின்ற ஒரு நிறுவனத்துக்கிட்ட இந்த தேர்தலுக்கான அழிக்க முடியாத மைய உற்பத்தி செஞ்சு தருமாறு ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க. இதன்படி இந்தியாவில் நடக்கக்கூடிய மத்திய மாநில உள்ளாட்சி தேர்தல் என அனைத்து தேர்தலுக்குமே இந்த ஒரு மைய தான் இந்த ஒரு நிறுவனத்துக்கிட்ட இருந்து நம்மளுடைய இந்திய தேர்தல் ஆணையம் வாங்கி பயன்படுத்தப்படுறாங்க. குறிப்பா சொல்ல போனா இந்த ஒரு நிறுவனம் நைஜீரியா, தென்கொரியா, சிங்கப்பூர், மலேசியா போன்ற பல நாடுகளுக்குமே இந்த ஒரு தேர்தல் மைய ஏற்றுமதி செய்யறாங்க. குறிப்பா இந்த ஒரு நிறுவனத்துல இருக்கக்கூடிய ML கோயல் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியாளரோட தலைமையில தான் இந்த ஒரு நீல நிற மைய கண்டுபிடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். சரி, இப்ப இந்த ஒரு நீல நிற மைய எந்த ஒரு ரசாயனத்தை கொண்டு தயாரிக்கிறாங்கன்ற ஒரு டவுட் வரும். இந்த ஒரு மைய சில்வர் நைட்ரேட் அப்படிங்கிற ஒரு ரசாயனம் கொண்டு தான் தயாரிக்கிறாங்க. இந்த ஒரு மைய நம்மளோட கைகள்ல பூசுறப்போ சூரிய ஒளிக்கதிர் பட்டு இதனுடைய அடர்த்தி 7-25% மாறிடுமா. இதனால இது நம்மளுடைய சருமத்தோட செல்லுல போய் நல்லா கலந்துருதுன்னே சொல்லலாம். இதனாலதான் இந்த ஒரு மைய நம்மளோட கையில இருந்து அழிக்க முடியாது. இது நம்மளுடைய கைகள்ல இருந்து போகணும்னா நம்மளுடைய தோள்கள்ல அந்த ஒரு இடத்துல புதிய செல்கள் தோன்றணும். இதனாலதான் இந்த ஒரு மை சுமார் 4 நாட்கள்ல இருந்து 20 நாட்கள் வரையா இது அழியறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம்னே சொல்லலாம். சுமார் 5 மில்லி இருக்கக்கூடிய தேர்தல் மைல இருந்து 300 வாக்காளர்கிட்ட இந்த ஒரு அடையாளத்தை வைக்கலானே சொல்றாங்க. இதனால இந்த வருடம் 2024 நடக்கக்கூடிய இந்த ஒரு இந்திய பொது தேர்தல்ல இந்திய மக்களாகிய நாம எல்லோருமே நம்மளுடைய அடிப்படை கடமையான வாக்கை செலுத்தி நம்மளுடைய புதிய தலைவரை தேர்ந்தெடுப்போம். இந்த மாதிரியான வீடியோஸ் என்னன்னா கண்டிப்பா என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.